வெல்கம் டு த ஷோ ஆஃப் யோசி ஜோசி. போன வீடியோல ஃபர்ஸ்ட் 6 ராசியோட குணாதிசயம், அது மட்டும் இல்லாம அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்டிடியூட் நிறைய சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆக்டர் சொன்னப்ப நீ என்ன அவங்களுக்கு மட்டும் சொல்ற, இவங்களுக்கு சொல்ல மாட்டே, மிச்ச ராசிகள் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படி நீங்க கொதித்தெழுந்தது எனக்கு தெரிஞ்சது. அதனால அடுத்த 6 ராசிக்கு உண்டான வீடியோவை இப்ப நான் உங்ககிட்ட சேர்க்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு உண்டான அந்த ஆக்டர் யாரு? துலாம் ராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தராசு தட்டு மாதிரி. இப்போ நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார்கிட்ட பேச அப்படியே அமைதியாவே இருப்பீங்க. மையழகு கழுதைக்கு பொய்யழகு கண்ணிக்கு கரியழகு. இது ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட இருக்கவங்க பர்சன் பொறுத்து தான் நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. சோ நீங்க ஒரு தராசு தட்ட மாதிரி தான், இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க. சென்ஸ்ல மனசுல சோ இயல்பாவே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அமைதியான பர்சன். அது மட்டும் இல்லாம உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. பொம்பளை மாதிரி அடக்கமா இருக்கு தெரிஞ்சுக்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாசத்தினாலே அடிக்கடி ஏமாந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ராசியோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுது. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு உண்டான ஆக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீரம். அதாவது பாத்தீங்கன்னா எவன் இருந்தாலும் பாத்துக்கலாம் வாடா பாக்குது பாரு கேவி. ஐயா அட்ராக்டிவா இருப்பீங்க. அதாவது உங்களை பார்த்தே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனா. அது மட்டும் இல்லாம நீங்க பயங்கர ஜாலியான ஹாப்பியான பர்சன். உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்டே பேபி. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன ராசி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி. தனுஷ் ராசியோட ஆக்டர் யாரு? தனுஷ் ராசிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா நேர் வழியில நடப்பீங்க. கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை இருக்கும், பட் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் சமாளிச்சுப்பீங்க. இன்னும் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மனசு ஒரு நிலைப்பாடாவே இருக்காது. எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பீங்க. கரெக்டா நட்டுக்கிறியா? பக்காவா இரும்புல பண்ணிருக்கேன். இரும்புல பண்ணிருக்கேன். ஆமா, காத்துல ஆடுது. மனசுக்குள்ள ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அதாவது ரொம்ப டீப்பா யோசிக்கிறன்ற பேர்ல அதனாலே நீங்க கூட டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. உங்களோட வாரத்துக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். ஆனா அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியும் கூட. இந்த புத்திசாலியா இருக்கிற காரணத்தினாலதான் நீங்க அதிகமா யோசிக்க வேண்டிய நிலைமை வருது. அதனால யோசிக்கிறத கம்மி பண்ணிட்டு இருக்கிற லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வரப்போறது என்ன, நடந்தது என்னன்னு பேசிட்டே இருக்காம இதுக்கப்புறம் பண்றது நல்லா இருக்க போதா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுபடி நடந்துக்கோங்க. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை அவங்க எப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க ஆக்டர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. மகர ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை பார்க்கவே முடியாது. ஆபீஸ் டைம் முடிஞ்சாலும் இருங்க நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆளு. இதனாலே உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா நீங்க கொஞ்சம் கஞ்ச பர்சனாரி. நீங்க ரொம்ப சிக்கனமானவங்க. அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை அதிகத்தனமா ஊதாரித்தனமா செலவு பண்ணாம பார்த்து செலவு பண்ணுவீங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான பணக்காரங்களா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கும்பம். கும்பம் ராசியை பத்தி பார்த்துடலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்டர் யாரு? துப்பாக்கி எப்படிங்க சிவா? கும்பம் ராசிக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க மனிதாபிமானத்தோட இருக்கிறவங்க. அதாவது ஒரு நாய்க்கு நகம் உடைஞ்சா கூட அச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு இறக்கமான குணம் உண்டு. அதனாலே உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மனிதாபிமானத்துக்கு. ஒண்ணு எல்லாரோடையும் ஜேன்னு இருப்பீங்க, இல்லைன்னா எனக்கு எவனும் வேணாட்டா, நான் தனியாவே இருந்துட்டேன், நீங்க எவனுமே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனும் நீங்க. போங்கடா போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா, எனக்கு நான் இருக்கேன்டா. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போற ராசி மீன ராசி. மீன ராசிக்கு உண்டான ஒரு ஆக்டர்
ஆங்கர் யாரு? ஆம்சா தொடுங்க சார். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழ குலகலன்னு இருக்கே, அதான் அம்சா. சாரி ஆக்டர் இல்ல, அவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம். ஓகே, அவரை பத்தி எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல, அவர் ராசி பத்தி எப்படி அப்படிங்கிறது உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன். பொதுவாவே மீன ராசிக்காரங்க எப்படின்னா தனக்கு யோசிக்கிறத விட மத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, எங்க கிட்ட ஒரு ஆளுமைத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது டாமினேட்டிங் பர்சன் சொல்லுவாங்களே, ஒரு கூட்டத்துலனா நான் லீடரா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் மீன ராசி. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க லீடரா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப உங்க மனசை மாத்த நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இது இப்படி பண்ணிருக்கலாம்ல, நீ இது பண்ணாம விட்டனால அப்படி ஆயிடுச்சு பத்தி அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை தரனாலே அதுவே உங்களுக்கு பின்னடைவாகவும் இருக்கும். சோ யாரு சொல்றதுன்னு கேட்காம நீங்க நினைக்கிறது கரெக்டா இருக்கு அப்படின்னா அது வழியே போகலாம். சோ இந்த வீடியோல நம்ம கடைசி 6 ராசிக்கு உண்டான அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்றும் ஆக்டர்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உங்க ராசி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வீடியோல நான் பதில் சொல்லிட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். சோ மறக்காம அதையும் பார்த்துட்டு வாங்க. சோ இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட்டே தமிழ்ல இருந்து.